இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகிறோம் பிள்ளைவ குழம்பு சோறு ஊற்றி கொடுத்தா கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றமாக பண்ணி கொடுக்கணும். வறுத்த சோறு தான் கேட்குறாங்க. தேங்காய் சோறு, எலுமிச்சம்பழ சோறு, தக்காளி சாதம் இதுதான் கேட்குது, விரும்பி சாப்பிடுதுவோம். நம்ம இன்னைக்கு புளியோதரை கிடக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். டீ டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி. தண்ணி கொஞ்சம் சூடாயிட்டு எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆற வைக்குது, இறக்கலாம். சுத்தம் பண்ணின புளியை இந்த வெந்தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம். புளி நல்லா ஊறிச்சு சட்டி அடுப்பு வச்சுக்கலாம். வரமிளகாய் 4, ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி, நல்லா பொன்னிறமாக வறுபடணும். நல்லா மணக்குது, எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் எள்ளு நல்லா வெடிக்குது. வறுத்து வச்சாச்சு, புளி கரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக எடுத்தால் உட்காந்துக்கிட்டு வேண்டாம், இதுக்கு வடிக்கிறதுக்கு. வறுத்து வச்ச செலவு நல்லா ஆற்று, புளி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் போட்டு கரைச்சிங்கன்னா நல்லா மைய புளி நல்லா கரைச்சி போயிடும். கண்ணு ஐயா, இது ஆறி இருந்தால் பொடி பண்ணிட்டு. சரியா, புளி கரைச்சாச்சு. பெரிய பொடி பண்ணிட்டு வச்சு சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எள்ளெண்ணெய். இதுக்கு எள்ளெண்ணெய் ஊற்றினாத்தான் நல்ல ருசியாக இருக்குது. நல்ல எண்ணெய் சூடாயிட்டு 2 ஸ்பூன் கடலைக்கொட்டை, 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து பருப்பு நல்லா பொரிட்டு கருப்பா இருந்தாலும் 2 கொத்து. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, வரமிளகாய் 2. இதுக்கு மேலே கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கிடையாது.
நல்லா கொதித்து வேகணும். நல்லா புளி தண்ணி கொதித்து நல்லா எண்ணெய் பிறண்டு வரணும். போதுமான உப்பு, பாப்பா சோத்தை ஆற வச்சுக்கொண்டா. நல்லா புளி கொதித்து வெந்து தண்ணி நல்லா சுண்டணும். நல்லா புளி நல்லா தண்ணி புளி தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் பிறண்டு வருது பாரு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓடுது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கு மேலே நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன். போதும், நல்லா மணக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. இது மாதிரி இறக்கலாம். மேலே இறக்கலாம். இதுக்கு மேலே சோத்தை கொட்டி கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் போடு. சோத்தை கொட்டி ஒரு கிளறி பொடி தூவி விட்டு கிளறிக்கலாம். நல்லா சோத்தை கிளறியாச்சு. நல்லா அமுத்தி வைக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற்று. நல்லா போய் சோத்தில் ஏறிக்கி. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. மூடி வைக்கலாம். நல்லா வாசனை ஏற்றி. புளியோதரை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். கூடயா சாப்பாடு பாரு, நல்ல மணமாக இருக்குது. கண்ணே சாப்பிடு. ஐயா புளியோதரை சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? அப்படி கோவில் புளியோதரையாட்டியே இருக்குது. சரி, காலங்காத்தால பாப்பா தயிராடு சாப்பிட்டா. இப்போ புளியோதரை சாப்பிட மாட்டேங்கிறா. நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். புளியோதரை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு மத்தியானத்துக்கு போட்டு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.